பார்க்க போறது சந்திராஷ்டமம் என்றால் என்ன. இது சந்திராஷ்டமம்னா என்ன, நம்ம முதல்ல சந்திரனையே தான் மெயினா வச்சு பார்க்க போறோம். சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லிடுவோங்களா. இந்த சந்திரனுடைய அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கு நமக்கு பயன்படுற விஷயமே. எப்படி பயன்படுதுன்னு பார்த்துடலாங்களா. ஒரு ராசி சொல்லுங்க. மீன ராசிங்க. மீன ராசி போட்டுக்கலாங்களா. அப்ப மீனத்துல சந்திரனை போட்டுக்குவோமா. சரி, ரைட்டுங்க. இப்போ சந்திரன் மீனத்துல இன்றைக்கு கோச்சாரத்துல சந்திரன் எங்க இருக்கிறாருன்னா 1 2 3 4 5 6 7 8. ஒருவேளை துலாம் ராசியில சந்திரன் நின்றான்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய ஜென்ம ராசிக்கு 8வது வீட்டில் சந்திரன் நிற்பதை தான் சந்திராஷ்டமம்னு சொல்றோம். இது அவரவருடைய ஜென்ம ராசியிலிருந்து நம்ம எண்ணிக்க போறோம். இப்ப ஜென்ம நட்சத்திரம்னு சொன்னோம் இல்லைங்களா, அது போல இது ஜென்ம ராசி. உங்களுடைய ராசி என்ன ராசி? இப்ப மேக்சிமம் ஒரு மிதுன ராசின்னு வச்சுக்குவோமே. மிதுன ராசினா நாம சந்திரனை இன்னைக்கு மகரத்துல போட்டோம். அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து என்னீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. இந்த 8வது ராசி மிதுன ராசிக்காரருக்கு மகரத்தில் வரும்போது சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இப்ப சந்திரன் மனோகாரகன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மனநிலையில ஒரு நிலைப்படாத ஒரு சலனமான ஒரு சூழலை இது உருவாக்கலாம். அந்த நேரத்தில் நாம் எடுக்கிற ஒரு முடிவுகள் கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அதனால அந்த நேரத்துல ஒரு புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு தான் ஒரு சந்திராஷ்டம காலத்துல புதிய முயற்சிகள் செய்யாதீங்க. ஒரு புதிய நபர்களை ஒரு பிரச்சனையான சூழ்நிலையா அன்னைக்கு அணுகாதீங்க, தள்ளி போடுங்க. இந்த சந்திராஷ்டமம் எவ்வளவு நாள் இருக்குன்னா மேக்சிமம் ஒரு தோராயமா எடுத்தா 2.25 நாள் இருக்கும். ஆனா இது நட்சத்திரப்படி எடுக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஏன்னா எல்லா நட்சத்திரமுமே ஒரே மாதிரி 60 நாளைக்கு ஓடுறது இல்லை இல்லைங்களா. ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் 60 நாளைக்கு ஓடும், ஒன்று 57 முடியும். இந்த தோராய மதிப்பு என்னன்னா, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் பயணிக்கிற இடம் 2.25 நாட்களை எடுத்துக்கும். சரிங்களா. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். எப்படின்னாக்கா, நட்சத்திரத்தில 17வது நட்சத்திரமாக சந்திராஷ்டம நட்சத்திரம் வரும். இந்த 17வது நட்சத்திரத்தை நம்ம பர்டிகுலரா எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மேக்சிமம் நீங்க ஒரு பூச நட்சத்திரம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னாக்கா, புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும் இருக்கும். பூசம் பாத்தீங்கன்னாக்கா 4 பாதம் இருக்கும். 1 2 3 4 பாதம் இருக்கும். ஆயில்யம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1 2 3 4 பாதமே இருக்கும். ஆக இந்த முழு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முழுசாக வேலை செய்யும். பூச நட்சத்திரம் 4 பாதம் இங்கே தான் இருக்கு. அப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப இங்க புனர்பூசம் இங்க 3 பாதம் நிற்கும். 1 2 3. இந்த புனர்பூசம் 3 பாதம் மிதுன ராசியில் இருக்கும். பூசம் 4வது பாதம் கடக ராசிக்கு வரும். அப்ப நாம என்ன யோசிக்கணும், மிதுன ராசி கணக்கு படி சந்திராஷ்டமம் எடுக்கிறதா கடகராசி படி எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நட்சத்திர ரீதியாக வரும். இப்ப உங்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் அப்படின்னாக்கா, நீங்க கடகராசி கணக்கு படி எடுத்தாக்கா சந்திரனை இங்க நீங்க வச்சுக்கலாம். எங்க கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போது 8வது வீடு 1 2 3 4 5 6 7 8வது வீடா வரும். ஆனா புனர்பூசம் 1ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் ஓடும் இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்க குழந்தைக்க வேண்டாம். அப்போ இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் 3 கிரகத்துக்கு உரிவை. 1 சூரியனுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட வரும். அது கிருத்திகை எங்க வரும், மேச ராசியில ஒரு பாதம் வரும், ரிஷபத்துல ஒரு 3 பாதம் வரும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு சிம்மத்துல ஒரு பாதம் வரும், கன்னியில 3 பாதம் வரும், தனுசுல ஒரு பாதம் வரும், மகரத்துல 3 பாதம் வரும். இது போல சூரிய நட்சத்திரம் ஒரு 3 நட்சத்திரமும், செவ்வாயினுடைய ஒரு 3 நட்சத்திரம், குருவினுடைய ஒரு 3 நட்சத்திரம், இந்த 9 நட்சத்திரமே உடைப்பட்ட நட்சத்திரம் இதை சொல்லுவோம். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அந்த 17வது நட்சத்திரம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சில ஆரம்பத்துல மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரும். இது உங்களுக்கு காலப்போக்கில் உங்க அனுபவத்துல நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம்.
ஆனா சந்திராஷ்டமம்ங்கிறது சந்திரன் நம்ம ஜென்ம ராசியில எங்க இருக்கோ அதுல இருந்து 8ஆம் வீட்டில் இருக்கும் போது சந்திராஷ்டமம். இன்னொரு உதாரணம் சொல்லலாம்னா, ஒருவேளை நீங்க கன்னிராசிக்காரராக இருந்தால் மேசத்தில் சந்திரன் இருக்கும் போது எண்ணிட்டு வந்த வேண்டியதான். நம்ம ராசியிலிருந்து எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 இந்த 8வது இடத்தில் சந்திரன் இருக்கும் போது அதை சந்திராஷ்டமம். இவ்வளவுதான். இதுல இருந்து வேற எந்த மாற்றமும் இல்லை. இந்த நட்சத்திரங்களில மட்டும் குழப்பம் வராம நீங்க கொஞ்சம் தெளிவா இருங்க. இது உங்களுக்கு போக போக அனுபவத்துல உங்களுக்கு சில விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதனால பொதுவான ஒரு விஷயம், 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டமம், ராசி சந்திரன் என்ற வீட்டுக்கு 8வது வீட்டில் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம். இதை நீங்க கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தெளிவுகள் கிடைக்கும். இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? 8ஆம் இடம், அதாவது நாம இந்த சந்திரன் இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறது பஞ்சாயத்து மூலம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்றைய நட்சத்திரத்துல நம்ம உறுதிப்படுத்திக்குவோம். ஒவ்வொரு நாளுமே என்ன நட்சத்திரம் ஓடுது, அந்த நட்சத்திரம் வேலை செய்யும் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு ஒரு வேலை ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன். உத்திரங்கய்யா. உத்திர நட்சத்திரம். உத்திரத்துல 1ஆம் பாதம் சிம்ம ராசியில வரும். சரிங்களா? ஆமாங்க. உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில வரும். உத்திரம் 2 3 4 இந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா கன்னி ராசியில வருங்க. இப்போ ஒருவேளை உத்திரம் 1ஆம் பாதத்துலதான் இன்னைக்கு நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கரண்ட்ல 1ஆம் பாதம் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சிம்மத்துல இருந்து எடுத்துக்கிறோம். அப்ப சிம்மத்துல இப்ப நமக்கு சிம்ம ராசிக்காரருக்கு சந்திராஷ்டமம் ஓடிட்டு இருக்கு. அப்ப 1 2 3 4 5 6 7 8 அப்ப சந்திரன் சப்போஸ் இங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உத்தர நட்சத்திரக்காரருக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சப்போஸ் அடுத்தது உத்தரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துக்கு வந்துச்சுனாலே சந்திரன் நாம் இங்கேயே போட்டுருவோமா? ஏன்னா சந்திரன் எங்க நிக்கிறாரோ அதுதானே இன்றைய கோச்சார். அப்போ இதுல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கலாம். எப்படி வரும்? இப்போ இன்றைய கரண்ட்ல சந்திரன் நிக்கிற இடம் இங்கேனா அப்ப எந்த ராசிக்காரருக்கு சந்திராஷ்டமம் வரும்? மகர ராசிக்காரருக்கு வரும், கும்ப ராசிக்காரருக்கு வரும். சந்திரன் இங்க நின்னா 1 2 3 4 5 6 7 8 இப்படி எடுத்துக்கலாம். இல்ல ஒரே நிமிஷம். இது கோச்சார சந்திரன். சரிங்களா? இது ஒரு நபருடைய ஜனனகால சந்திரன். அப்போ ஒரு ஜனனகாலம் பிறந்த ஜாதகத்துல கும்பராசிக்காரராக இருந்தால் உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல சந்திரன் நிற்கும் போது அவருக்கு அவர் ராசியிலிருந்து என்றீங்க 1 2 3 4 5 6 7 8ன்னு அவருடைய ராசியிலிருந்து நீங்க சுத்திட்டு வரும்போது கிளாக் வாய்ஸ் சொல்லக்கூடிய கடிகார முறைப்படி எண்ணிட்டு வரீங்க. அந்த கிளாக் வாய்ஸ்ல 8ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம். இந்த ராசிக்காரருக்கு உத்திர நட்சத்திரத்துல 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல வரும்போது கும்பராசி சந்திராஷ்டமம் வருது. சரிங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோச்சாரப்படி இன்னைக்கு கும்பத்துல சந்திரன் இருந்தா சரி, கும்பத்தில் சந்திரன் இருக்கிறான்னு வச்சுக்கீங்களேன். இங்க நமக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கோம் சொல்லுங்க. அவிட்டம் சதியம் புரட்டாதி ஓடும், வேற ஒண்ணுமே இல்லைங்க. சரிங்களா? இப்போ புரட்டாதியினுடைய 3 பாதம் இங்க இருக்கும். 1 2 3 புரட்டாதியினுடைய 4ஆம் பாதம் இங்க வந்துடும். அடுத்து உத்திரட்டாதியினுடைய 4 பாதமும் இங்க இருக்கும். அடுத்து ரேவதியினுடைய 4 பாதமும் இங்க வந்துடும். ஆக இப்ப புரட்டாதி சதயம் அவிட்டம் 3 நட்சத்திரத்துல எதுல சந்திரன் நின்றாலும் இன்னைக்கு இந்த ராசியில சந்திரன் நிக்குது நம்ம உறுதிப்படுத்தலாம். இப்ப இந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு வரும்? கடக ராசிக்காரருக்காக இருந்தால் சந்திரன் நீங்க இருக்கும்போது 8ஆம் இடமா வந்துடும். ஆமா, கிளாக் வாய்ஸ்ல நீங்க வரணும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவும் அதுல இருந்து கிளாக் இதுல இருந்து 8க்கு போக கூடாது. இப்ப எனக்கு ஒரு வேலை கடக ராசின்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நமக்கு எனக்கு இப்போ ஒரு ஆயிலி நட்சத்திரம் ஓடுதுன்னு வச்சு என்னுடைய நட்சத்திரம் ஆயிலின்னு வச்சுக்கோங்க. ஆயிலிய 4 பாதம் இந்த கட்டத்துல தான் இருக்கும், அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்ப ஒருவேளை அப்போ என்னுடைய ஜென்ம ராசி சந்திரன் வச்சுக்கோங்க. இது ஒரு உதாரண ஜாதகமாக என் ராசி நட்சத்திரம் ஆயிலியம், என்னுடைய ராசி கடக ராசி, சந்திரன் அப்ப கடகத்துல இருக்கிறார். இந்த ராசியிலிருந்து கிளாக் வாய்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8 அப்ப சந்திரன் இங்க இருக்கும்போது எனக்கு சந்திராஷ்டமம் நான் எடுத்துக்கணும்.
இதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அது எந்த ராசியில இருந்தாலும் அந்த ராசிக்கு 8வது வீடு சந்திரன் நின்றால் சந்திராஷ்டமம். இப்போ வந்து மகரம்னா மகரத்துல இருந்து என்ன மகரம் கும்பம் இப்ப நீங்க மகர ராசிக்காரர்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மகரம், கடகம் சிம்மத்துல வரும். சிம்மத்துல சந்திரன் இருந்தா கடகம். தெளிவா போட்டுருங்க. இப்ப இன்னைக்கு கரண்ட்ல ஒரு மகம் நட்சத்திரத்திலேயோ அல்லது ஒரு பூர நட்சத்திரத்திலேயோ அல்லது உத்திர நட்சத்திரத்திலேயோ ஒருவேளை சந்திரன் இருந்தால் அது இந்த ராசியில நிக்குமா? உத்திரன் 1ஆம் பாதம் வரைக்கும் இங்கதான் நிக்கும். சரிங்களா? இப்ப இந்த ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து மகர ராசிக்காரர். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த 3 நட்சத்திரத்துல எது இருந்தாலும் சந்திரன் இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பார். சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். அப்ப நமக்கு 8வது நட்சத்திர ராசியில சந்திரன் இருக்கிறார், சந்திராஷ்டமம். இந்த 17வது நட்சத்திரங்கிறது இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த நேரம் குழப்பம் வராது. இப்போ வந்து மெயினா வந்து என்னன்னா சந்திராஷ்டமம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு வந்திருக்கு, அந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருப்பாரு. அந்த சந்திரன் எந்த கட்டத்துக்கு சொந்தமானவர், அப்ப அந்த கட்டத்துக்கு அவர் இருக்கிறாருன்னா அந்த கட்டத்துக்கு எந்த கட்டம் 8ஆம் வீடா வருதோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். சந்திரன் நின்ற வீட்டை எடுக்கக்கூடாது. சந்திரன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எந்த ராசிக்காரங்களுக்கு 8வது இடமோ அது வருதோ அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம். சந்திரன் என்ற வீட்டுல இருந்து ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா 8ஆம் வீடு சரியாகும். ஓ, நம்ம பார்வேர்ட்ல நம்ம ஜென்ம ராசி இருந்து எண்ணிட்டு வரோம் இல்லைங்களா? இப்ப மகர ராசினா பார்வேர்ட்ல வர்றீங்க. சந்திரன் என்ற வீட்டுல இருந்து யாருக்கு 8வது ராசியாக வருதுன்னா நீங்க ரிவர்ஸ்ல எண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு மகர ராசி வந்துரும். ஏதாவது நம்ம ராசில இருந்து பார்த்தா முன்னோக்கி போகணும், சந்திராஷ்டம ராசில இருந்தா பின்னோக்கி வரணும், முன்னோக்கி வரக்கூடாது. வந்தால் உங்க ராசி எதுங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். ஆனா இவ்வளவு குழப்ப வேண்டியதில்லை. அவங்க ஜென்ம ராசிக்கு 8வது ராசிக்கு சந்திரன் வரும்போது ஒரு புதிய நிகழ்வுகளை தவிர்த்துருங்க. ஒரு புதிய முயற்சி எதுவா இருந்தாலும் தள்ளி போடுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். புதுசா ஒருத்தங்கிட்ட பேசுறேன்னா அதுல எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையெல்லாம் நம்ம அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண வராது. ஏன்னா சந்திரன் தான் மனோகாரன் ஆச்சு. நம்ம ஏதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், கோவப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், அல்லது குழப்பமான சூழ்நிலை இருக்கலாம், முடிவெடுக்க தடுமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்ன கூட ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இதனால நமக்கு பெரிய கெடுதல்னு சொல்லிட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்களை வந்து ஒரு சாதாரண நாட்களை வச்சுக்கலாம். ஒரு விசேஷ நாட்களோ முக்கியமான நாட்களாவோ நம்ம வச்சுக்க வேண்டாம். அதனால பங்கனை சந்திராஷ்டமத்துல தவிர்த்தோம். மேக்சிமம் பங்கன் நல்ல விஷயங்கள் அனைத்துமே சந்திராஷ்டமம் இல்லாத நேரம் அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும். நம்ம கஸ்டமர்களுக்கு என்ன நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சுப நிகழ்ச்சி பண்றோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சீர் பண்றாங்களா, அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு முகூர்த்தம் வைக்கிறாங்க, பெண்ணுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது, ஆணுக்கு இன்னும் மிக உத்தமம். சரிங்களா? நீங்க ஒரு வாகனம் வாங்க போறீங்க, சந்திராஷ்டமம் அன்னைக்கு இல்லாம இருந்தா பரவாயில்ல. ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு பூமி பத்தி பேச போறீங்க, அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாதனால நீங்க தேர்ந்தெடுத்துக்கீங்க. சுப நாள்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களும் மிக முக்கியம். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? அப்ப குளிகையில வந்து அந்த குளிகையை பாசிட்டிவா மாத்துறதுக்கு சில விஷயங்கள் சொன்னீங்க. சரி, இதுல ஏதாவது சந்திராஷ்டமத்தை பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஏதோ வழி இருக்கா? சந்திராஷ்டமத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் இதுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் நாம தான் அதிகப்படியா எந்த பரிகாரமும் சொல்றது இல்லை. ஆலய வழிபாடு, இறை நம்பிக்கை, சரிங்களா? உங்களுடைய தன்னம்பிக்கை, நாம அதுதான் அதிகப்படியா உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால பரிகாரங்கிற பேர்ல நம்மை நாமளே வந்து ஏதேனும் ஒரு விஷயத்துல சிக்கிக்காதீங்க. நம்ம தான் ஒரு பரிகாரம் பண்ணிட்டோமே, ஒரு வழிபாடு பண்ணிட்டோம்ல அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆக வேண்டாம், நம்ம பாசிட்டிவா தான் யோசிக்கணும். நடந்தால் நம்ம யாரை குற்றம் சொல்லுவோம்? யாரு சொன்னாங்களோ இல்ல, நாம என்ன பரிகாரம் சொல்ல போறோம்? ஆலய வழிபாடு தான் சொல்ல போறோம். தெய்வத்தை நாம குற்றம் சொல்ற மாதிரி ஆகக்கூடாது. தவறை நாம செஞ்சுட்டு தெய்வத்தை குற்றம் சொல்லக்கூடாது. அதனால சந்திராஷ்டமம் அன்னைக்கு இயல்பு வாழ்க்கையில செய்யலாம், சிறப்பு வாழ்க்கையை தள்ளி வைக்கலாம், வேற ஒண்ணு வேண்டாம். சரி, இதோட இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாங்களா?
ஐயா இப்போ நம்ம ஜோதிடம் பாக்குறதுக்கு நிறைய விஷயம் சொல்றோம், கட்டத்தை பார்த்து ஒரு சொல்றோம். இப்ப நண்பர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வெளியே சந்திக்கிறேன்னு வச்சுக்கல, வெளியே சந்திக்கும் போது அவர் திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் பண்ணலாம்னு தோணுது, இந்த விஷயம் இந்த மாதிரி புதுசா வந்திருக்கு காதுக்கு, அப்பாயின்மெண்ட் லெட்டர் அதுக்கு இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகணும்னு அட் பிரசன்ட்ல கேக்குறாரு. அந்த நேரத்துல நம்ம ஜாதக கட்டெல்லாம் பார்த்துட்டு தசா புத்தி எல்லாம் பார்த்துட்டு பண்றது பண்ணலாமா? இதுல ஏதோ மேஜிக் பண்ண டக்குன்னு எதுவும் சொல்ற மாதிரி ஏதோ வித்தகத்து இருக்குங்க. மேக்சிமம் நீங்க வந்து ஒரு செயலை செய்யும் போது உங்களுக்கு திசா புத்தி சாதகமாக இருந்தால் அந்த செயலை தொடங்குறது சிறப்பு. இது வந்து ஒரு மேலோட்டமாக, இப்போ நீங்க வந்து ஒரு பூமி இன்னைக்கு ஒரு வாங்கலான்னு இருக்கிறோம் சரிங்களா, இன்னைக்கு நான் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடலான்னு இருக்கிறேன் அல்லது பார்க்க போகலான்னு இருக்கிறேன், இது வந்து ஒரு சின்ன விஷயம். அதுக்கு மேலே நம்ம பார்த்து நமக்கு பிடிக்கணும் அல்லது நமக்கு வேலை படிக்கணும் இது அல்லது நம்ம ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு பிடிக்கலேன்ட்டு முதல்ல ஒரு செயலை தொடங்குறதுக்கு நம்ம கிளம்புறோம் இல்லைங்களா, கிளம்புறதுக்கு நம்ம ஒரு சில விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். எப்படின்னாக்கா அதுக்கு வந்து பிரசன்னம்னு சொல்லுவோம். பிரசன்னத்துல நிறைய வகைகள் இருக்குது. தாம்பூல பிரசன்னம்னு சொல்லி வெத்தலையில வச்சு பார்க்கறது, சோழி பிரசன்னம்ங்கிறது இந்த பலவரைன்னு சொல்லக்கூடிய சோழியை உருட்டி போட்டு பார்க்கறது. நம்ம நின்ன இடத்துல சொல்லணும்னா கடிகார பிரசன்னம்னு ஒன்று இருக்குங்க. இந்த கடிகார பிரசன்னம்ங்கிறது நம்ம செல்போன்லயோ நம்ம வாட்சிலையோ மணி பார்த்தா மணிக்கும் நிமிடத்திற்கும் தொடர்பை வைத்து அவங்களுக்கு நம்மளால வந்து ஒரு மெசேஜ் கொடுக்க முடியும். இது ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது, 90% ஆகலைனாலும் கூட நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இது பேர் வந்து கடிகார பிரசன்னம். இதில் என்ன பண்ணுவோம்னா மணின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை திசையாகவும் நிமிடம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை புத்தியாகவும் நம்ம வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பலன் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம் சரிங்களா. நல்லது.